ஆண்டவரும் உலக ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 1 கொரிந்தியர் 7:23. நீங்கள் கிரியத்திற்கென கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமையாகாதீர்கள். இந்த வசனம் நம்முடைய மதிப்பையும் சுதந்திரத்தையும் நினைவூட்டுகிறது. இயேசு கிறிஸ்து தமது வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் மனிதர்கள் கொண்டு வரும் பயம், அழுத்தம், பழக்க வழக்கங்கள் அல்லது உலகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் நீங்கள் இருக்க வேண்டாம். தேவன் உங்களை கிரியத்திற்கென கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் தன் இரத்தத்தினால் உங்களை வாங்கியிருக்கிறார். நீங்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். ஒரு இளைஞர் இந்த வேளையிலும் வலைதளத்தின் லைக் மற்றும் ஃபாலோ எண்ணிக்கையின் மூலம் தன்னை மதிப்பிடுகிறான். ஆனால் தேவனோ அவனுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் அவருடைய பிள்ளையாய் உங்களை கிரியத்திற்கென்று வாங்கி உங்களை மதிப்பிடுகிற தேவனாயிருக்கிறார். அந்த மனிதர்கள் அவனை பாராட்டினால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். விமர்சனம் வந்தால் மனசோர்வு அடைகிறான். காலப்போக்கில் மனிதர்களின் கருத்துக்கள் அவனை அடிமைப்படுத்துகிறது. வசனத்தில் ஒரு 3 உண்மைகள் நாம் பார்க்க வேண்டியது உள்ளது. நம் விலை மதிப்புள்ளவர்கள். இயேசு நம்மை மீட்டு தனது உயிரை கொடுத்தார். நம் தேவனுக்கு அருமையானவர்கள். இரண்டாவதாக, உண்மையான சுதந்திரம் உள்ளத்திலிருந்து வருகிறது. மனிதர்கள் பயம், அடிமைத்தனம், பேராசை, தவறான உறவுகள் இவையெல்லாம் நம்மை கட்டுப்படுத்தலாம். ஆனால் தேவன் நம்மை சுதந்திரமாய் வாழ அழைத்திருக்கிறார். இதை நாம் உணர வேண்டும். நாம் யாருடைய அடிமைத்தனத்தில் இருக்கவில்லை. உலகம் நம்மை பணம், பதவி, புகழ் ஆகியவற்றினால் அழைக்கிறது. தேவன் நம்மை தனது பிள்ளையாய் பார்க்கிறார். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயத்தில் முடிவெடுக்காதீர்கள். தவறான பழக்கம் அல்லது உறவுகள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த விடாதீர்கள். உங்கள் மதிப்பை தேவனில், அன்பில் அளக்க வேண்டும். நீங்கள் உலகத்தில் சொத்து அல்ல, தேவனால் வாங்கப்பட்ட மதிப்புள்ளவர்கள். அதனால் அதை உணர்ந்து மனுஷன் அடிமை தனத்தின் இருந்து மீட்டு தன் தேவன் சுதந்திரமான பிள்ளையாக வாழ அனுக்கிரகம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால் நீங்கள் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழுங்கள். எந்த ஒரு காரியமும் உங்களை அடிமைப்படுத்த தேவையில்லை. நீங்கள் அவர்களுக்காக அடிமையாய் இருக்கவும் தேவையில்லை. சுதந்திரமான வாழ தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. God bless you.